ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நாம் நம்பியிருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த காலை நேரத்திலும் கூட அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை விட்டு விலகாதபடி, உங்களை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்தி செல்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை இவர்கள் கண்டுகொள்கிற விதத்தில் அடையாளங்களை காட்டுங்கப்பா. அற்புதங்களை செய்வீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மன நிறைவோடு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய சகல ஜெயத்தையும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளட்டும் அப்பா. அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.